வணக்கம். ஹிந்து தமிழ் நேயர்களுக்கு வேதிக் ராமச்சந்திரனின் வணக்கம். ஆக்சுவலாக நான் வருஷம் அந்த வருஷத்துக்கு உண்டான வானிலை குறிப்புகளை முதல் வருஷ கடைசியிலேயே பப்ளிஷ் பண்ணிடுறது வழக்கம். இப்போ இந்த வருஷம் கூட 2024 ஃபோர்காஸ்ட் முன்னாடியே பப்ளிஷ் பண்ணிட்டேன். அதில் அந்த ஃபஸ்ட்டு 2 லைனே கொடுத்துருக்குறதுன்னா பிப்ரவரி கடைசியிலேருந்து ஆரம்பித்து அக்டோபர் வரைக்கும் இயல்புக்கு மிக அதிகமாக வெப்ப சூழ்நிலை இருக்கும். அதில் குறிப்பாக சென்ட்ரல் அண்டு நார்த் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது மத்திய அண்டு வடக்கு மாகாணங்களில் மிக அதிகமாக உஷ்ணநிலை இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஆல்ரெடி ஒரிசாவில் வெஸ்ட் பெங்காலில் 45, 44.6 அந்த மாதிரிலாம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இன்னும் போக போக கடினமான நாட்கள் இருக்குது. என்னுடைய வருத்தம் என்னென்னா, இந்த வருஷம் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு என்னுடைய ஃபோர்காஸ்ட் இருக்குது. இந்த வருஷம் மழையின் தாக்கம் கிட்டத்தட்ட 15லேருந்து 18 டிகிரி லேட்டிடியூட், அதாவது லேட்டிடியூடுன்றது குளோபில் ஹரிசாண்டலில் போகிற லைன். அந்த 18 டிகிரி வெஸ்ட் கோஸ்ட் எடுத்துக்கிட்டு நார்தர்ன் சைடில் நார்த் ஈஸ்ட் வரைக்கும் டில்ட் ஆகும் அந்த ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸை இந்தியாவை கிட்டத்தட்ட 2 பாகமாக பிரிக்குது. அதில் வடக்கு இருக்க பாகத்தில் இயல்புக்கு அதிகமான வெயிலும் இயல்புக்கு அதிகமாக மழையும் இருக்கும். தெற்கு பக்கத்தில் இயல்புக்கு மிக குறைவான மழையும் வெயிலின் தாக்கம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரியா இருக்கும். அப்படிதான் இப்போ இந்த சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 100 டச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. கீழே திருச்சி, கரூர் அந்த மாதிரியெல்லாம் 100 கிட்ட மேலே போயிடுச்சு. பட் இங்கே சென்னையிலையும் இப்போ வரப்போகிற காலங்களில் அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிக அதிகம். கிழக்கு பக்கம் இருக்க வங்காள விரிகுடா சைடு இருக்கிற கரையோர பிளேஸில் லேசான மழை பெஞ்சா கூட வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இது மக்கள் வெப்பத்திலேருந்து தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேசிக் ரூல் 11:30 மணிக்கு அப்புறம் 3 மணி 3:30 மணி வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கிறது பேசிக் ரூல். ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கிட்டு தங்களை தற்காத்துக்கலாம். அண்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பட் இந்த வெயில்லேருந்து தப்பிக்க முடியுமான்னு கேட்டால், இந்த வெயில் இப்படி தான் இருக்க போகிறதுன்றது தான் நிலைமை. இதுக்கு வேத விஞ்ஞானத்து பிரகாரம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடட். அதில் சூரியனோட ரோல் இருக்குது, ஜூபிட்டரோட ரோல் இருக்குது, மார்ஸோட ரோல் இருக்குது, வீனஸோட ரோல் இருக்குது, இது எல்லாத்தோட ரோல் இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கு மேலே ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆக்சிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி வேத விஞ்ஞானத்தால் தான் சொல்ல முடியும். சென்னை கிட்டத்தட்ட இந்த மாத கடைசி, அதாவது ஏப்ரல் கடைசியிலேருந்து ஆரம்பித்து ஜூன் முதல் வாரத்துக்குள்ளே ஒரு 42-43 டிகிரி வரைக்கும் போகிறதுக்கு மிக அதிகமான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதுக்கப்புறமும் வெயிலோட தாக்கம் 40 அந்த இதுலேயே தான் இருக்கும் கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும். ஸோ அதனால் வெயில்லேருந்து தப்பிக்கிறதுன்றது தனி மனிதனோட முயற்சி தான் முடியுமே தவிர வெயிலோட தாக்கம் அப்படி தான் இருக்கும். இதோட இன்டர்பிளானட்டரி ஸ்ட்ரகிள், இன்டர்பிளானட்டரியோட அலைன்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது பிரகாரம் தான் இது நிகழ்வுகள் நடக்குது. இது குளோபல் வார்மிங் சொல்லிட்டு ஒரு ப்ராபகண்டா இருக்குது. இந்த வெயில் தாக்கம் பற்றி சொல்லும்போதும் மழையை பற்றி சொல்லும்போதும் இன்னும் 2 குறிப்புகள் இருக்குது. ஒன்று இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது. ஆனால் போக போக வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும். ஆரஞ்சு அலர்ட் இஷ்யூ பண்ணி 1 or 2 days ரெட் அலர்ட் இஷ்யூ பண்ணுற அளவுக்கு கூட போகும். செகண்ட் திங் இந்த வருஷம் மழை கிடைக்கிறதுல கூட ஹில்லி ரீஜன்ஸ், இப்போ ஊட்டி, இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் கூட பார்த்தீங்கன்னா ஊட்டி, கோத்தகிரி அந்த ஏரியாவில் கிடைச்ச மழை அளவோட பிளெயினில் கிடைச்ச மழை ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதில் நான் இப்போ பிளெயினில் மழை கம்மியாக இருக்குன்னும் போது அது விவசாயத்துக்கு உபயோகப்படுற தண்ணி கிடைக்கிறது கிடையாது. ரிவர்களில் ஓடுற தண்ணி தான் போகும். ரிவர்களில் ஓடுற தண்ணி நான் கண்டினியூஸ் ரெயின்ஃபாலில் எவாபரேஷன் லாஸே நிறையா போயிடும். இப்போ ஐஎம்டி வருஷம் ஃபுல்லாக 82 சென்டிமீட்டர் மழை பெய்யணும்னு சொல்கிறாங்க. ஒரு மான்சூன் சீசன்றது குறிப்பாக சொல்கிறது 90 மாதம். 90 மாதத்தில் 3 நாளைக்கு ஒரு மழை அப்படின்னு 30 நாளில் 3 2 60 சென்டிமீட்டர் வந்துருப்பது. பட் அந்த கேப் 3 நாளைக்கு 2 சென்டிமீட்டர் பெய்யும் போது அதில் மோர் தென் 50% எவாபரேஷன் லாஸே போயிடும். அக்யூமுலேட்டர் ரெயின் கிடைக்காது. கண்டினியூஸாக ரெயின் பெஞ்சாதான் முதல் நாள் சீப்பேஜில் கொஞ்சம் போகும், 2ஆவது நாள் சீப்பேஜே இருக்காது, கொஞ்சம் சீப்பேஜ் லாஸ் கொஞ்சமாக இருக்கும், 3ஆவது நாள் சீப்பேஜே இருக்காது. இப்போ தண்ணி ரிட்டைனிங் கெப்பாசிட்டியும் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வேண்டிக்கிறது என்னென்னா, இந்த வேத விஞ்ஞானத்தில் இருக்கிற இந்த ஆராய்ச்சியை அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மோடிஜி ஒரு டிபார்ட்மெண்ட் இதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஆராய்ச்சியை கையில் எடுத்து நாட்டுடைமை பண்ணி இதை பண்ணாங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் உலகத்துக்கே
இப்படி தான் வெதர் இருக்க போகுது. இதுக்கு தகுந்த மாதிரியே எந்த இடத்துல ட்ராட் இருக்குது, எந்த இடத்துல வந்து எக்ஸஸ் ஆஃப் மழை பெய்ய போகுது, எந்த இடத்துல நிலநடுக்கம் இருக்குது, எந்த இடத்துல நிலச்சரிவு இருக்குது, இது எல்லாத்தையும் ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் எந்த விதமான உயிரினமும் தங்களை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இந்த வேத விஞ்ஞானம்.